நிரூப் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் மணிமேகலை மற்றும் பிரியங்கா இவங்களோட இஷ்யூ பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார். அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளி சீசன் 5ல் யாருமே எதிர்பாராத விதமாக பிரியங்கா மற்றும் மணிமேகலை இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு. அது மிகப்பெரிய பூகம்பமாக வெடிச்சு இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு வார் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் தாக்கி பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தரோட நெருங்கியவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட பிரபலங்கள் பேசியிருந்தாங்க. அந்த வகையில் பிரியங்கா அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பரான நிரூப் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் லைவ் வந்திருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஒரு இஷ்யூ பற்றி எனக்கு மிகப்பெரிய அளவில் தெரியாது, ஏன்னா நான் அந்த செட்டில் இல்லை. எனக்கு பிரியங்காவை நல்லாவே தெரியும், ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறே தெரியாது. நான் மக்களாகிய உங்ககிட்ட தான் ஒரு சில ரிக்வெஸ்ட் வைக்க போகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ போணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்த மிகப்பெரிய அளவில் பார்க்காதீங்க, அந்த வீடியோஸ்லாம் போய் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கறதுனால தான் தேவையில்லாமல் நிறைய கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுமே ரிப்பீட்டட்லி அந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வரும்போது நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, அவங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு யாரையும் ஸ்டாண்ட் பண்ணி நிற்காமல் நியூட்ரலாக தான் பேசினார். ஆனால் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன், வீடியோ போடுறாங்கன்னா போய் பார்க்காதீங்க அப்படின்னா மணிமேகலையே தான் அவர் டைரக்ட் அட்டாக் பண்ணுறாரோ. ஏன்னா அவங்க தான் வீடியோ போட்டாங்க, அதை பார்த்துட்டு தான் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகியிருந்துச்சு. ஸோ மணிமேகலை வீடியோலாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு இன்டெரக்டாக அவங்களோட ஃப்ரெண்டான பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. இப்போ வரைக்குமே விஜய் டிவியில் ஒர்க் பண்ணக்கூடிய முக்கால்வாசி நபர்கள் எல்லாருமே பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மணிமேகலை அவர்களை தாக்கி போஸ்ட் போடுற அளவுக்கு சண்டைகள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில தான் நிரூப் அவர்களும் அவரோட கருத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. நியூட்ரல் அப்படிங்கிற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் உன்னிச்சு கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவருமே ஒன் சைடு தான்பா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது முழுக்க முழுக்க பயாஸ்டாக இருக்கா, இல்லை அவர் நியூட்ரலாக தான் சொன்னாரா? இந்த சண்டை எங்கே போய் முடிய போகுதுன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் கார்த்தி அவர்கள் ரீசெண்டாக அவரோட சமூக வலைதளம் பக்கத்தில் பவன் கல்யாண் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. எதற்காக அப்படின்னா, அவரோட படம் மெய்யழகன் வர 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக அவர் ஹைதராபாத் போயிருந்தாரு. அங்கே லட்டு வேணுமா அப்படின்னு ஒரு ஆங்கர் கேட்க, அது இப்போ சென்சிட்டிவ் அப்படின்னு அவர் சொல்லி நக்கல் அடித்து சிரிச்சாரு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பவன் கல்யாண் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு நடிகராக உங்களை நான் மதிக்கிறேன், ஆனால் சனாதனம் அப்படின்னு வரும்போது ஒரு விஷயத்துக்கு 100 முறை நீங்கள் யோசிச்சு பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு கருத்தை பார்த்துட்டு கார்த்தி அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அன்புள்ள பவன் கல்யாண் அண்ணனுக்கு, நான் பேசின கருத்துக்கள் ஏதாவது உங்கள் மனசை பாதிச்சிருச்சு அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க. நான் எந்த ஒரு இன்டென்ஷன்லையும் பேசலை, நான் ஜஸ்ட் ஃபன்னாக தான் பேசியிருந்தேன். அது உங்களை காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் கலாச்சாரம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நான் அதை கட்டி பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அவர் போட்டிருக்க போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.